இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வாங்க, இப்பதான் வந்தீங்களா? ஆம் என் ராணி. மாமா, என்ன இது? விடுங்க மாமா. என்ன செய்வீங்க நீங்க? விடுங்க. மாமா விடுங்க, விடுங்க. என்ன செய்வீங்க நீங்க? மாமா விடுங்க, மாமா விடுங்க. இது தப்பு. இங்க வா. வாமா நீ என் ராணி. நானும் குமாரி இல்லை. ஹேமா, இது என்ன நடந்தது சொல்லு. என் ராணி, நீ எங்க போற? கொஞ்சமாவது என் தாகத்தை தணிச்சிட்டு போ. அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. உங்க மருமக கிட்ட இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. உங்க மகன்னு சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. துணிக்காத. ஏய், உன்னை யார் என்ன அப்பான்னு கூப்பிட சொன்னது? ஒரு காசு சம்பாதிக்க துப்பு இல்ல, சாப்பிட்டதுக்கு மட்டும் வாயை துடைக்கிற. டேய், என்ன பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்ல. மொத்த செலவுகள் இந்த வீடை என் பென்ஷன் பணத்துல தான் ஓடுது. நீ ஒண்ணும் செய்யறது இல்ல. இதுல எனக்கு உபதேசம் பண்ண வந்திருக்க. நிறுத்துங்க. அந்த ஒண்ணுக்காக தான் வாய மூடிட்டு இருக்கோம். இல்லன்னா என்ன செய்வ? கை நீட்டி அடிப்பியா? சொல்லு. என்னோட மூடையை கெடுத்துட்டான். பூஷன், என்ன வேற எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போங்க. நான் இப்ப இந்த வீட்டுல இவரோட வாழ முடியாது. இவரோட இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு புரியுது ஹேமா. ஆனா என்ன செய்யணும், எனக்கு வேற வழி இல்ல. இந்த வீடு, காடு எல்லா பேர்ல தான் இருக்கு. இந்த இடத்தை விட்டுட்டு போனா எங்க போறது? என்ன சாப்பிடுறது? அப்படியானால் இந்த கொடுமையெல்லாம் நான் சகிச்சுக்கணுமா? சொல்லுங்க. என்னைக்காவது இது மாதிரி தப்பு ஒண்ணு நடந்துச்சுன்னா? ஏமா அப்படி சொல்லாத. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேவை. ஒரு முடிவு கண்டுபிடிச்சே ஆகணும். அண்ணா, தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு? ஏன் என்ன பார்த்து உனக்கு சந்தோஷமா இல்லையா? அப்படி இல்ல, சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். நீ திடீர்னு வந்திருக்கா இல்ல? என்னமோ ஏதோ ஒண்ணு நினைச்சேன். அண்ணா, எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா. ஆனால் கவிதாவோட கணவர் தவறி போனப்ப என்னால வர முடியல. அதான் அவளை பார்க்கலாம்னு வந்தேன். அண்ணி, அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் நீ எப்படி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மும்பைல இருந்து எத்தனை மாசத்துக்கு அப்புறம் வந்த? ஆமா, நல்லதாயிடுச்சு. உட்காரு. ஆமா. அப்ப இங்க எங்கேயும் காணோமே. எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு, இப்ப வந்துடுவாரு. ஹே பொண்ணு. சொல்லுங்க சித்தப்பா.
இந்த 100 ரூபாய் இது எதுக்கு சித்தப்பா? அதுக்குத்தான் எனக்கு கொஞ்சம் உன்னை தொடத்தான். என்ன உன்னை தொட்டுக்கவா? என்ன இப்படி கேவலமா நடக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு உங்க மக வயசு. கவிதா, உன் கணவரை பத்தி கேள்விப்பட்டேன். ரொம்பவும் வருத்தமா இருக்கு. ஐம் சாரிப்பா, என்னாலதான் வர முடியல. அதனால் என்ன? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அப்பா அப்பா என் செல்ல குட்டி எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஆசீர்வாதம்மா. சரிப்பா, நீங்க கொஞ்ச நாள் என் கூட மும்பைல வந்துருங்கப்பா. என்னம்மா? என் மனசு அங்க இருக்காது மகளே. அப்பா வாங்கப்பா. கவிதாவையும் என் கூட வர்றதுக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன். அங்க அவள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். அவளுக்காக ஒரு ஜாபும் பார்த்து வச்சிருக்கேன். சரி, கொஞ்ச நாள் என் கூட இருங்க, அப்புறம் திரும்பி வாங்க. என்ன சரியா? கவிதாவும் உன் கூட வர்றாளா? ஆமாப்பா, கவிதாவும் என் கூட வர்றா. அப்படின்னா நீயும் ரொம்ப கட்டாயப்படுத்துற. அதனால சரி போலாம். தேங்க்யூப்பா. சரி அண்ணா, நான் கிளம்புறேன். சந்தோஷமாக இரு, கவனமாக இரு. ஆகட்டும் அண்ணா. சரி அண்ணி, உங்களை பாத்துக்குங்க. நிச்சயமா நீயும் கவனமா இரு. சரி சரி அண்ணி, நான் போயிட்டு வர்றேன். சரிம்மா, ரொம்ப கவனமா இரு. சரி. உன் ஞாபகம் எப்பவும் இருக்கும். அப்புறம் உன்னோடதும். கிளம்பலாமா அப்பா? டைம் ஆகுது. போலாமா? சரிம்மா, வர்றோம். வாங்கப்பா. வா கவிதா. விமலா, ஆமாம், உன் வீடு அழகா இருக்கு. மும்பை மாதிரி பெரிய சிட்டில இவ்வளவு பெரிய வீடுங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். தேங்க்யூ அப்பா. அவர் தான் இந்த வீட்டை வாங்கி கொடுத்தாரு. ஒரு விஷயம், நீங்க மூஞ்சி கை கால கழுவுங்க, நான் போய் காய்கறிகள் வாங்கிட்டு வர்றேன். நீங்க மூஞ்சி கை கால கழுவிங்க அப்பா. ஒரு சொல்லணும், ஒருத்தர்கிட்ட உன் வேலை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். அவரு உன்னை பார்க்க வரலாம். அவர் பேர் மனோஜ். சரி, நீ பாத்துக்கோ. யார் நீங்க? ஆம், நான் மனோஜ். விமலாஜி வீட்ல இருக்காங்களா? இந்த நீங்க விமலாஜியோட அப்பா தானே? ஆமாம். ஜி, அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அரே மனோஜ், நல்லது நீயே வந்துட்ட. நான் உனக்கு போன் பண்றதா இருந்தேன். வெளியே நின்று பேசுவியா? உள்ளவா. சரி. வாங்கப்பா. நான் அங்க ஃபேக்டரியில் சொல்லி வச்சிருக்கேன். நாளைக்கு அங்க போக வேண்டியிருக்கும். ஓகே, நீயும் வந்துட்டியா? கவிதா, இவர் மனோஜ். மனோஜ், இவ வேலை விஷயமா தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆம், வணக்கம். வணக்கம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நில்லு, டீ குடிச்சிட்டு போ. இன்னும் கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நாளைக்கு குடிச்சிட்டா போச்சு. நாளைக்கு பாப்போம். ஜி, நீங்க காலையில ரெடியா இருங்க. சரிங்க. பை பை. வணக்கம். பாய். சரி, வணக்கம்.
கவிதா, நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கவிதா, என்னாச்சு கவிதா? உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன? சரி சொல்லு, என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நீ சரியா? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன யோசிக்கிறேன்னா, இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன எல்லாம் நடக்க போகுது ஒண்ணு. நான் எப்படி தனியாக வாழ்றது? அவரோட நினைவு வருது. கவிதா, இங்க பாரு, என்னை பாரு. விவாகரத்து ஆனப்புறமும் நான் வாழறேன் இல்லையா? விதியை யாரும் மாத்த முடியாது. உன் முன்னால் இன்னும் உன் மிச்ச வாழ்க்கை இருக்கிறது. உங்க மனசுக்கு பிடிச்ச யாராவது கிடைக்கலாம். ஒன்னும் புரியல. நிறுத்து. உன் கவலையை போக்கடிக்க என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கிறது. வெயிட் பண்ணு. எங்க போற? நான் வரேன். இது என்ன? இது உன் சோகத்தை போக்கடிக்கிற மருந்து. இத எடுத்துக்க. இத குடி. உன் சோகம் துக்கம் எல்லாத்தையும் மறந்துடு. விமலா, இது சரக்கு. அதனால என்ன? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் கணவரோட எனக்கு விவாகரத்து ஆன பிறகு அதெல்லாம் நான் எப்படி மறந்தேன்னு உனக்கு தெரியுமா? இதுதான் எனக்கு கை கொடுத்தது. சரி வா, இத குடி. ஆனால் விமலா, இது தப்பு. என்ன தப்பு? உனக்கு என்ன பைத்தியமா? பார்க்க போனா நமக்கு நடந்துதான் தப்பு. வா குடி. ஏய், என்ன செய்யற? மரியாதை கொடுக்கணும் பாய் உங்களுக்கு. லோசடினி, நீயும் பண்ணு. ஆம், செய்கிறேன் செய்கிறேன். அரே, அப்பா வந்துடுவாரு. லூசு குடி. குடி குடி குடி, போதும். எப்படி இருக்கு? செம்மையா? எனக்கு தெரியும். இப்ப பாரு. தண்ணி இருக்கட்டும் விடு. Cheers. கவிதா, என் டார்லிங், என் தாகம் தீர்க்கவாயேன். தயவு செய்து என் கைகளுக்குள் வா. என்னை கட்டி அணைச்சுக்க. சார், அங்க போய் பார்ப்போம். இப்ப தூங்கி இருப்பா.
எப்பவும் நம்ம என்ன சொல்றோம், ஒரு மனிதன் அவன் வீட்டுல தான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறான். ஆனா வீட்டுக்குள்ளே வில்லன் இருந்தால், தந்தை என்பவர், ஒரு தந்தை நமக்கு உலகின் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்க்க சக்தி அளிக்கிறார். நமக்கு சரி எது தவறு எது என்பதையும் புரிய வைக்கிறார். ஆனால் அந்த தந்தை பாபுராவ் போல இருந்தால் அப்போது இந்த வார்த்தையின் அர்த்தமே மாறிவிடும். வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின், பிரைம் அலர்ட். இன்று இந்த புதிய எபிசோடின் கதை அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் கதை. மிகவும் சுயநலமான, அதே சமயம் ஒரு கேவலமான மனநிலையுள்ள மனிதன். தன்னுடைய வயதின் இந்த கட்டத்துல ஒரு மிருகமாக இருக்காரு. பெண்களிடம் அவர் நடந்து கொள்ளும் விதம் மிகவும் வேதனை அளிக்கிறது. அவன் தனது மருமகன் ஹேமா, கவிதா ஆகியோரை மோசமான கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லை. தனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் என்று அவன் தனது எல்லை மீறி நடக்க துவங்கிவிட்டார். மற்றும் அவரது மனநிலையும் அவனை குற்றத்தை நோக்கி இழுக்கிறது. காலப்போக்கில் பாபுராவ் தனது இந்த ஒழுக்கக்கேடான நடத்தையை மாற்றிக்கொள்வாரா, அல்லது அவருடைய இந்த மனநோய் கவிதா மற்றும் விமலாவின் வாழ்க்கையில் ஒரு பெரும் புயலை கொண்டு வரப் போகிறதா? ஓகே, சரி, நான் என் வேலைக்கு கிளம்புறேன். நீர் மனோஜ் கூட ஃபேக்டரி போயிட்டு பேசிட்டு வா, சரிதானே? சரி மனோஜ் கவனமா கூட்டிட்டு போ. சரி. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீயும் தான். பாய் பாய். பாய் மனோஜ். ஓகே, பாய் விமலா. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களால தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு. நான் உங்க உதவியை மறக்கவே மாட்டேன். இதுல நன்றி சொல்ல என்ன இருக்குது? விமலா என்கிட்ட சொன்னதால இதை செஞ்சேன். எனக்கு தெரியும், விமலா அப்படியெல்லாம் லேசா யார் பெரியும் சொல்ல மாட்டாள். சொன்னா ரொம்ப முக்கியமானவங்கன்னு அர்த்தம். கவிதா, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமாவா? அப்புறம் வீட்லயும் யாரும் இல்லை. கடவுளுக்கு தான் என் மேல எவ்வளவு கருணை. ஓஃபோ, எதுக்கு உனக்கு இவ்வளவு பயம்? மாமா எழுந்து வந்தா? நீ சொல்றதை கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏய், ஒன்னும் இல்லை, எதுக்கு இவ்வளவு பயப்படுற நீ? ஒரு விஷயம், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க.
அரே மாமா, நீங்களா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன சொல்லுங்க. காதல். எனக்கு ஒன்னும் புரியல. அந்த காதல் நீ மனோஜ் கூட பண்றிய? மாமா, மாமா என்ன பண்றீங்க நீங்க? மனோஜ் என்ன செஞ்சானோ அதேதான். காதல். கவிதா, என்ன நடந்தது? இது எல்லாம் என்ன? யாரு செஞ்சாங்க? மாமா மாமா, மாமா. அப்பா நீங்களா? என்ன இது? நீங்க இவ்வளவு கீழ்த்தரமானவரா? நான் கனவிலும் கூட நினைக்கல. உங்களை எங்க அப்பான்னு சொல்லவே அவமானமா இருக்கு. ஏ வாய்மூடு, எப்ப பாரு அப்பா அப்பான்னு கிட்ட ஏன் அப்பாக்குன்னு ஃபீலிங்ஸ் கிடையாதா? ஏய், இவகிட்ட இருந்து நான் காதல மட்டும் தானே கேட்டேன், வேற எதையும் கேட்கல. இதுல எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. எனக்கு உபதேசம் பண்ணாத, புரியுதா? இவ்வளவு அனுப்பு. அப்பா கிட்ட வராதீங்க, உங்க பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. என்ன வெறுப்பா இருக்கா? இப்ப உனக்கு என்ன பார்த்தா வெறுப்பா இருக்கா? நான் உனக்கு இந்த வீடு வாங்கி கொடுத்தேன், அப்ப உனக்கு வெறுப்பு வரல? உனக்கு விவாகரத்து ஆகும் போது உனக்கு துணையா இருந்தேன், அப்ப உனக்கு வெறுப்பு வரல? உன்னுடைய கஷ்டத்துல எல்லாம் கை கொடுத்து உனக்கு பக்க பலமா இருந்தேன், அப்ப உனக்கு வெறுப்பு வரல? இன்னைக்கு உன் அப்பா கொஞ்சமா காதலி கேட்டேன், உனக்கு வெறுப்பு வருதோ? நீங்க என்னோட அப்பா, இது உங்க கடமை. எந்த கடமை கிடமை எல்லாம் இல்லை, இதெல்லாம் ஏதோ ஒரு உபகாரம், போனா போகுதுன்னு செஞ்ச உதவி. இன்னைக்கு அந்த உதவிக்கெல்லாம் நன்றி செலுத்துற மாதிரியான ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்பா தள்ளி போங்க, உங்ககிட்ட தான் சொல்றேன், இது நல்லதுக்கு இல்ல. அவளை அனுப்பு. கிட்ட வராதீங்க, இது நல்லதுக்கு இல்ல. கிட்ட வராதீங்க. போலாம் கவிதா. கவிதா, கவிதா மன்னிச்சிடு. கவிதா, எனக்கு தெரியாது, எங்க அப்பா இப்படி எல்லாம் மீறுவாருன்னு தெரியாது. விமலா, இனிமேல நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் வேற எங்காவது வீடு பார்த்துக்கிறேன். இப்போது எனக்கு வேலை கிடைத்து விட்டது. இனி நான் அவங்க கூட இருக்க முடியாது. இல்ல இல்ல கவிதா, நீ எங்கேயும் போக வேண்டாம். போக போறது அவர்தான். நாளைக்கு சாயங்காலம் அவரை ஊருக்கு கொண்டு விட்டு விடுவேன். நீ கவலைப்படாத, கொஞ்சம் கூட கவலைப்படாத. கவிதா, முதல் நாள் வேலைக்கு போற, நல்ல வேலை செய்யணும். ஓகே, வேலையில மனச செலுத்து. தெரியா? எனக்கு தெரியும் நேத்து நடந்தது விஷயத்துக்கு அப்புறம் கஷ்டம்தான். ஆனா கவிதா, தயவு செய்து நீ அதை மறக்க முயற்சி செய். நீ கவலைப்படாதே, நான் என்னை பார்த்துப்பேன். சொல்றது கேளு. நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் அப்பாவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போய் விடுவேன். நீ கவலைப்படாத, சரியா? சரி, போலாம். கவனமா இரு. நீயும் முன்ன கவனமா பாத்துக்க.
செய்கிறீங்க? நீ எப்ப என்னோட இச்சையை தீர்த்து வைக்க போற? விடுங்கள், கைவிடுங்கள், என்னை விடுங்கள். இல்லை, இல்லை, விடுங்கள், இல்லை, என்னை விடுங்க. வேண்டாம், விட்டுடு, விடு, விடு என்னை. இல்லை, 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 விடு என்னை. விடு. ஐயோ, விடு. விடு, விடு. விடுடா. ஐயோ, வேண்டாம். இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை? அவரது தீய ஆசைகளுக்காக யாருடைய உயிரை எடுக்கவும் தயக்கம் இல்லை. பாபுராவ் இப்ப ஒரு மிருகமா மாறிட்டாரு. இப்போது அவனை தடுப்பது சாத்தியமற்ற ஒன்று. அவருடைய மகள் விமலாவுக்கு அவரது தீய நோக்கங்கள் பற்றி நன்கு தெரிந்துவிட்டது. இருப்பினும் அவர் நிறுத்தவில்லை. அது மட்டுமல்ல, அவருக்கு இந்த விஷயத்தில் ஒரு சிறிய வருத்தம் அல்லது குற்ற உணர்வு கூட இல்ல. கவிதாவை கொன்றதன் மூலம் அவன் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டார். அவன் தனது கேவலமான ஆசையினால் கவிதாவுடன் வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்து அவளையும் கொன்று விட்டார். இது ஒரு நோய்வாய்ப்பட்ட மற்றும் அருவருப்பான மனநிலையின் சான்றாகும். பாபுராவின் மனநிலை அவரது குடும்பத்தை மிகவும் மோசமான சூழ்நிலையில் தள்ளப் போகிறது. பார்ப்போம். விமலா இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, டைம் இருக்கு. யோசி, இதுதான் நீ செய்ய போறியா? நீ செய்யறது சரியில்லை. அப்பா, உங்களுக்கு உங்க மரியாதை மேல துளி கூட அக்கறை இல்ல. ஆனா எனக்கு என் மதிப்பு மரியாதை மிக முக்கியம். இங்கே நான் என் மதிப்பையும் மரியாதையை இழக்க முடியாது, புரியுதா? அதனால இப்பவே இந்த நொடிய நீங்க என் கூட கிளம்பணும். மரியாதையா? உன் வாயிலிருந்து இந்த மதிப்பு மரியாதை வார்த்தை எல்லாம் நல்லா பார்த்தேனே. ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு இப்ப மதிப்புன்னு வாய் கிளிய பேசுற. நீங்க என்ன பேசுறீங்க? குறைந்தபட்சம் அந்த விஷயம் எங்க அறைக்குள் மட்டும்தான். உங்களை புது வெட்ட வெளிச்சமா கீழ்தரமா நடந்துக்கல. உங்களை எங்க அப்பான்னு சொல்றதுக்கே ஏன் அப்படி நினைச்சா கூட அருவருப்பா இருக்கு. ஏய் செல்லம்,
விமலா, என்ன நடந்ததுமா? தங்கச்சி என்ன ஆனது? போலாம். என்ன ஆச்சு விமலா? என்ன நடந்துச்சு? ஒன்னும் கேக்குதீங்க. எனக்கு வாய் விட்டு சொல்லவே அருவருப்பா இருக்கு. என்ன நடந்தது? அண்ணி அது அப்பா அவர் கவிதா கிட்ட என்னால சொல்ல முடியல. எனக்கு தெரியும் விமலா, எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு இன்னைக்கு தான் தெரியும். எனக்கு ரொம்ப நாளா பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இது என்ன நடந்தது அண்ணா? சொல்லுங்க, என்ன நடந்தது? அப்படின்னா நம்ம அப்பா பலமுறை ஹேமாவையும் பலமுறை பலவந்தப்படுத்தி ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன? அண்ணி என்ன மன்னிச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல இந்த கொடுமையை சகிக்க வேண்டி இருந்துச்சா? நீ ஏன் இப்படி சொல்கிறாய் விமலா? அண்ணா, நீங்க ஏன் எதுவும் செய்யல? ஏதாவது செஞ்சு இதை நிறுத்தியே ஆகணும். சொந்த மருமகளை கூட விட்டு வைக்கவில்லை. சரி, மனோஜ், ஒரு நிமிஷம். சொல்லு மனோஜ். விமலா நம்ம கவிதா கவிதாக்கு என்ன ஆச்சு? அவ நல்லா இருக்கா தானே? ஏன் என்ன ஒண்ணும் பேசாம இருக்கு? எல்லாம் ஓகே தானே? இல்ல, என்ன? நான் நிறைய தேடினேன், உனக்கும் போன் பண்ணினேன், ஆனா பொண்ணு அடிக்கவே இல்ல. போலீசாருக்கு அவளோட சடலம் கிடைச்சிருக்கு. சடலம்? ஆமா, அவர் சொன்னாரு யாரோ அவரை கற்பழித்தான், அவளை கொன்னுட்டாங்கன்னு. விமலா, சின்னு, என்னாச்சு? அது நம்ம கவிதாவை ஆமா, யாரோ அவள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சுட்டாங்க. யார் அது செஞ்சது? எனக்கு தெரியும். இதை யார் செய்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணா இப்பவே இதை நிறுத்தி ஆகணும். அப்படின்னா இதோட அர்த்தம், இந்த ஆளு நம்ம வாழ்க்கையே நாசமாக்கி விட்டான். நம்ம வீட்டிலே இருந்துகிட்டு நம்ம வாழ்க்கையை நரகமாக்கிட்டான். நம்ம சந்தோஷமாயும் வாழ முடியல, இது நிம்மதியா தூங்கவும் முடியல. நமக்கு அமைதி நிம்மதி எல்லாம் வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாற்றணும்னா நாம இந்த ஆளை அழிச்சே ஆகணும். கொலையா? ஆம் விமலா, நீ சரியாத்தான் சொல்ற. இன்னைக்கு கவிதா, நாளைக்கு நானா இருப்பேன். அப்புறம் நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இதை மூடி மறைப்பீங்க பூஷன்ஜி? ஆனால் கொலை இன்னும் போனா போலீஸ்காரங்க சமாளிக்கணும், அவங்க நம்ம பின்னாடியே வருவாங்க. அப்புறம் இந்த வீடு, சொத்து, பணம் எல்லாத்தையும் இழக்கணும். அப்பா ஒரு வேலை செய்வோம். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி செய்வோம். ஜனங்க நினைச்சுப்பாங்க அவரை தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு. ஆம் விமலா, இது சரியா இருக்கும். நாம இவரை கொன்னு வீட்டின் பின்னாடி இருக்கிற கிணத்துல போட்டுருவோம். வேற யாருக்கும் தெரியாது. இது சரி. சரிதான். செத்துப்போ
மெதுவா. அவ்வளவுதான், போயிடலாம். இப்போது தூங்கலாம். மற்றும் காலையில நாம திட்டத்தின்படி அந்த மாதிரியே செய்வோம். போலாம். என்னங்கண்ணா, நீங்க எங்க அப்பாவை பாத்தீங்களா? நீங்க எங்க அப்பாவை எங்கேயாவது பாத்தீங்களா? எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. தெரியாதுப்பா. நீங்க எங்க அப்பாவை எங்கேயாவது பாத்தீங்களா? என்ன தங்கச்சி, அழாதப்பா, எங்க போயிருந்தாலும் வந்துருவாரு. இந்த அவர் இப்படி எதுவும் சொல்லாம வெளியே போக மாட்டார். அவர் போன் கூட விட்டுட்டு போயிருக்காரு. அப்பா எங்க போயிருக்காரோ? அப்படி இருந்தால் போலீஸுக்கு தகவல் சொல்லுங்க. எப்போதுல இருந்து காணல. சார், நாங்க எல்லாரும் ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்க போனோம். காலை இருந்தபோது அப்பா எங்க போனாருன்னு தெரியல. நாம் அவர் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு சார். எங்க என்ன நிலைமையில இருக்கிறாரோ அப்பா. நல்லா இருக்கிறேன். நீங்க 2 பேரும் வீட்டுல தேடுங்கள். அப்புறம் நீ வெளியே போய் பாரு. முன்னாடி கூட இப்படி உங்ககிட்ட சொல்லாம உங்க அப்பா எங்கேயாவது வெளியில போயிருக்காரா? சார் இங்க வாங்க. அப்பா, 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 விம்லா, அப்பா, அப்பா. இவர் எப்படி கிணத்துக்குள்ள விழுந்தாரு? எனக்கு தெரியாது சார். அப்ப சரக்கு கொஞ்சம் அதிகமாவே குடிப்பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நேற்று இரவு இவர் அதிகமாக குடித்திருக்கலாம். அதனாலதான் அவரு சுயநினைவு இழந்திருக்கலாம். அப்பா தவிர போய் இங்க விழுந்திருக்காரோ என்னமோ. அப்பா, உங்க அப்பா எப்படி இறந்தாருங்கிற விவரம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. எப்படி? இத பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நேத்திக்கு அவர் குடிக்கவே இல்லை. மேலும் அவரோட சாவு கிணற்றில் விழுந்ததுனால இல்ல. அவரோட கழுத்தை நெரிச்சி மரணம் ஏற்பட்டிருக்கு. இந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இப்ப உண்மையை சொன்னா இப்போது நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டும், அவரை கொலை செஞ்சது யாரு? நாங்க தான் கொன்னோம். இப்படி ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? எல்லா பொண்ணுமே அவருக்கு வேணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஒரு மனுஷனை எங்க அப்பான்னு சொல்றது கூட அசிங்கம். இப்படி ஒரு கேவலமான அப்பான்னு இருக்கிறதை விட அவர் அப்பாவா இல்லாம இருக்கிறதே நல்லது. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இதுதான் சரியான தண்டனை. மூவரையும் கைது செய்யுங்கள். பாபுராவுக்கு அவரோட கெட்ட குணங்களுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு. அதனால ஒரு தவறான முறையில பூஷன், ஹேமா, விம்லா இவங்க பாபுராவின் அட்டூழியங்களில் இருந்து விடுபட தேர்ந்தெடுத்த முறை தான் தவறு. அவங்க நினைச்சிருந்தால் அவர் மீது போலீஸ்ல புகார் அளித்திருக்கலாம்.
ஆனால் அவர்கள் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுக்க முடிவு செய்தனர். அது எந்த சூழ்நிலையிலும் சரியானதாக கருத முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நாம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். வீட்டுல ஏதாவது தப்பு நடந்தா மக்கள் சமுதாயத்தின் மீது இருக்கிற பயத்தால் அதை மறைக்க முயற்சிக்கிறாங்க. ஏன்? குற்றம் தானே. அந்த சமுதாயத்துல இருந்தா என்ன, இந்த வீட்டோட 4 சுவத்துக்குள்ள நடந்தா என்ன, அதுக்கு எதிராக நாம குரல் கொடுக்க வேண்டியது அவசியம். எங்கள் வேண்டுகோள் ஒவ்வொரு மகளுக்கும் மகளிருக்கும், நீங்க உங்க சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பா இல்லைன்னா உங்கள் குரலை எழுப்புங்கள். தைரியமா முன்னாடி வாங்க. அடக்குமுறையை தட்டி கேளுங்கள். அப்புறம் தாமதமாயவிடம் முன் ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி. இத்துடன் நான் உங்க கிரீஷ் ஜெயின் கிரைம் அலர்ட்டின் இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறுகிறேன். எச்சரிக்கையாக இருங்கள். Be safe. கிரைம் அலர்ட். குற்றத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம்.